இதில் பூட்டி கிடந்த பல்ப் எல்லாத்தையும் காணையில் துப்புரவு பணிகள்ன்றது ஒன்றும் இடம்பெற போல கிடக்கு. உடைஞ்சு போன இருக்கையில பாஞ்சு இதில் இருக்கையெல்லாம் உடைஞ்சு போச்சு. இந்த வாத்து முந்தி ஓடிக்கொண்டு தெரிஞ்சது இப்போ வெளியில் கிடக்குது. அறந்து தோங்குது வயர்களுக்குள்ள சனம் போய் வரது என்ன பிரச்சனையோ தெரியல. கைவிடப்பட்டு போச்சு போல இந்த குளம். வணக்கம் உறவுகளே, இன்றைய காணொலியில் யாழ்ப்பாணத்தில் இருக்கிற ஆரிய குளம், இந்த ஆரிய குளம் திருத்தப்பட்டதுல இருந்து இப்போது இருக்கிற நிலைமை பற்றி இந்த காணொலியில பார்க்கலாம். 6 முறை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்து கொண்டிருந்தீங்கன்னா தயவு செய்து ஒரு சப்ஸ்கிரைபை வழங்குங்க. இந்த ஆரிய குளம் எவ்வளவு ரூபாவில் செலவழிக்கப்பட்டு திருத்தப்பட்டது, இன்றைக்கு அது இந்த நிலவரம் என்ன என்றதை உள்ளடங்கியதாக இந்த காணொலி தயாரிக்கப்பட்டிருக்குது. வாங்க வீடியோக்குள்ள போவோம். இன்றைய நிலவரத்தை பார்க்கணும்னா, இந்த ஆரியகுளம் திறந்து வைக்கப்பட்டதுல இருந்து எடுக்கப்பட்ட நடவடிக்கை தொடர்பாக ஒரு பழைய காணொலிகள் ஒரு தொகுப்பை பார்த்துவிட்டு இந்த ஆரியகுளத்தின் இந்தியா நிலவரத்தை மாநகர சபையினுடைய ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நிகழ்வாக இன்றைய தினம் இந்த ஆரியகுளம் புனரமைப்பு செய்யப்பட்டு பொதுமக்களினுடைய பாவனைக்காக திறந்து வைக்கப்பட்டிருக்கின்றது. இந்த ஆரியகுளம் புனரமைப்பு தொடர்பாக நாங்கள் உங்களுக்கு சில விடயங்களை கூறுவது பொருத்தமானது என்று நான் நினைக்கின்றேன். இந்த ஆரியகுளத்தை நாங்கள் புனரமைக்க வேண்டும் என்பது என்னுடைய சிறு வயதில் இருந்தான ஒரு கனவு. 2018ஆம் ஆண்டு யாழ்ப்பாண நகர மாநகரத்தினுடைய முதல்வர் வேட்பாளராக நான் போட்டியிட்டிருந்த பொழுது நாங்கள் ஒரு செயல் திட்டத்தை தயாரித்து மக்களுக்கு வழங்கியிருந்தோம். இந்த செயல் திட்டத்திலே 2020ஆம் ஆண்டுக்குள் யாழ்ப்பாணத்தை நாங்கள் தூய நகரமாக மாற்றுவோம் என்று சொல்லி சில வேலை திட்டங்களை நாங்கள் முன்மொழிந்திருந்தோம். நாங்கள் முன்மொழிந்த ஒரு வேலை திட்டம் இந்த ஆரியகுளம் புனரமைப்பு. அந்த ஆரியகுளத்தை புனரமைக்க வேண்டும் என்ற என்னுடைய வேணவா, நீண்டகால வேணவா 2018ஆம் ஆண்டு மாநகர சபை தேர்தலிலே நாங்கள் போட்டியிட்டு வெற்றி பெறாத போது நான் நினைத்தேன் எங்களுடைய கனவு நனவாகாது என்று நான் நினைத்திருந்தேன். எனக்கு அந்த சந்தர்ப்பத்தை எங்களுடைய மாநகர மக்கள் நமக்கு வழங்கவில்லை. ஆனாலும் மேலும் அவர் தன் உரையில 1.5 கோடி ரூபாவில் இந்த குளம் திருத்தப்பட்டதாகவும் அந்த காசின தியாகி அறக்குடைய நிறுவனத்தின் நம்பிக்கை பொறுப்பாளர் திரு தியாகேந்திரன் அவர்களின் நிதியுதவியோட செய்யப்பட்டதாகவும் அதற்கு அவர் நன்றி கூறியும் தொடக்க விழாவிலே அவர் உரையாற்றியிருந்தார். ஆரியகுளம் மகிழ்வூட்டத்திடல் 2021ஆம் ஆண்டு மார்கழி மாதம் 2ஆம் தேதி 5:30 மணி அளவுக்கு மக்களின் பயன்பாட்டுக்கு வழங்கப்பட்டிருந்தது. அங்க மேலதிகமாக படகு சவாரிகள் ஒழுங்கமைப்பு செய்யப்பட்டிருந்தது. வண்ண நிறங்களை பயன்படுத்தி மின்குமிழ்கள் கொண்ட அலங்கார வசதிகளுடன் காணப்பட்டது. மிக சரியான ஒரு தேர்வாக காணப்பட்டது. அது யாழ்ப்பாணத்தின் மிகப்பெரிய ஒரு அடையாளமாக இருந்ததன் காரணத்தால் பிரயோசனமான செயற்பாடாக இருந்தது. ஆனால் இன்று முழுதாக 4 வருடங்கள் கூடி முடிவடையாத இந்த நிலையில இன்றைய ஆரியகுளம் இப்படியான ஒரு நிலைக்கு வந்திருக்கிறது. மனதுக்கு கவலை அளிக்கிறது. ஏனென்றால் 1.5 கோடி கிட்டத்தட்ட 4 வருடங்களுக்கு என்றால் ஒரு வருடத்துக்கு கிட்டத்தட்ட 35 லட்சத்தை நாங்கள் செலவழிச்சிருக்கிறோம். ஆனா அதுக்கான பிரதிபலன் எதுவும் கிடைக்கப்பட்டிருக்கிறதா என்றால் அது ஒரு கேள்விக்குரிய விஷயம்தான். இங்க பாத்தீங்கன்னா இந்த இருக்கைகள் எல்லாம் உடைக்கப்பட்டு காணப்படுகிறதோட மேலும் அது முழுக்களும் எச்சம் நிரம்பி காக்கை எச்சங்கள் வௌவால் எச்சங்கள் நிரம்பிய பிரதேசமாக இருக்கிறது. அதை கழுவுறதுக்கோ அல்லது கூட்டுறதுக்கோ இதுவித நடவடிக்கையும் எடுக்காதனால அருவருக்கக்கூடிய மாதிரி அந்த பிரதேசம் அமைஞ்சிருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு சுற்றுலாவை மையமாக வச்சு உருவாக்கப்பட்டிருந்தாலும் அருவருக்கக்கூடிய பிரதேசமாக காணப்படுறதால இதுல வந்து உட்காரவோ அல்ல அதுல பொழுதுபோக்குறதுக்கோ ஒரு தரம் விரும்ப மாட்டேன். அது மட்டும் இல்லாம சைட்டில் நடபாதைக்கென பதிக்கப்பட்ட கற்களுக்கு இடையில கணக்க புல்லுகள் எல்லாம் வளர்ந்திருப்பதை நீங்க பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இது ஏன் இப்படி முடிவுகள் எடுக்கப்படுகிறது தெரியாது. சில வேளை அவர் தான் செய்தார், இதை நாங்கள் செய்யக்கூடாது விடுகினமா என்ற கேள்விகளுக்கு எல்லாம் உட்படுத்த வேண்டியதா இருக்கு. அந்த தலைவர் செய்தார், அப்ப இந்த தலைவர் செய்யக்கூடாதா அல்லது காசுகள் வீணடிக்கப்படுகிறதா என்ற கேள்விக்குறிகளோட நாங்கள் இந்த பிரச்சனைகளை அணுக வேண்டி இருக்குது. பழமைய மாதிரி நான் இதை திருப்பவும் சொல்றேன், இது ஒரு பௌதிக குற்றம் சாட்டுறதுக்கான கருத்து அல்ல. இப்படியான விஷயங்களை திருத்தி தாங்கன்றதுக்கான ரிக்வெஸ்ட் தான். யாரும் உறவுகள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ண. மேலதிகமாக இங்க சுற்றுலாத்துறையை கவர்வதற்காக அமைக்கப்பட்ட படகு சேவைகள், இதுல வாத்து வடிவமான படகு சேவையும் ஆரம்பிக்கப்பட்டது. அந்த வாத்துகள் எல்லாம் இன்றைக்கு வெளியில தூக்கி போட்டு அது ஒரு கவனிப்பாரற்று பழுதடைந்த நிலையில இருக்குது. அதோட அங்க பொருத்தப்பட்ட மின் குமிழ்கள் எல்லாம் இன்றைக்கு அகற்றப்பட்டிருக்குது, புடுங்கி எடுக்கப்பட்டிருக்குது. புடுங்கி எடுக்கப்பட்டது மட்டும் இல்லாமல் வயர்கள், அங்க காணப்படுற மின் வயர்கள் எல்லாம் ஒரு ஒழுங்கற்ற முறையில் பாதுகாப்பற்ற முறையில் அங்கே பரவி கிடப்பதை அவதானிக்கக்கூடிய மாதிரி இருக்குது. மழை காலங்களில் இது உண்மையாகவே கரண்ட் கனெக்ஷனை நிப்பாட்டி கிடக்கோ அல்லது நிப்பாட்டாமல் கிடக்கோன்றது தெரியாமல் இருக்கு. ₹1,00,000 பெறுமதியான மின் அலங்காரங்கள் செய்யப்பட்ட பகுதி இன்றைக்கு இருள மூழ்கி இருக்கிறத நீங்கள் அவதானிக்கலாம். இப்படியான செயற்பாடுகள் ஒழுங்கான ஒரு வருமான திட்டமிடல்களை மையமாக கொண்டு ஆரம்பிக்கப்படாத காரணமா அல்லது அதை முற்கொண்டு அடுத்து வர்ற நிர்வாகங்கள் செயற்படுத்தப்படாத காரணமா என்ற கேள்விக்குரிய நாங்கள் இங்கே முன்வைக்கிறோம். எல்லாத்தையும் விட இலகுவான விடயம் குற்றம் காணுதல். அதை மாதிரி தான் நாங்கள் இங்கே குற்றத்தை கண்டு கொண்டிருக்கிறோம். இருந்த போதிலும் இது தனியொருத்தரால செய்ய முடியாது. ஆனால் என்னால் முடிஞ்சது இதை ஒரு ஆவணப்படுத்துறது தான். இப்படியான வீடியோக்கள் உங்களோட தொடர்ந்து உங்களோட குரலாக இந்த நாளும் ஒழித்து கொண்டிருக்கும். இதை உரிய தரப்புக்கு சேரும் வரையிலையும் ஷேர் பண்ணுங்க. அதோட இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க.